மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் சூழலில் இதுவரை வெளிவராத ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இதழ் தற்போது வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடன் இணைந்து ஐக்கிய அரபு அமீரகம் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இப்போது உலக நாடுகளை பெரும் அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. ஆரம்பத்தில் இந்த போரில் அமீரகம் ஒரு நடுநிலை நாடாகவே இருக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் உண்மையில் அமீரக போர் விமானங்கள் ஈரானின் டஜன் கணக்கான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. இதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான காரணம் ஒளிந்திருக்கிறது. இந்த போர் தொடங்கிய காலத்தில் இருந்தே இஸ்ரேலை விட ஐக்கிய அரபு அமீரகத்தை தான் ஈரான் தனது பிரதான இலக்காக கருதியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அமீரகம் உதவி செய்வதாக குற்றம் சாட்டிய ஈரான் அந்த நாட்டின் மீது சுமார் 2800க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி பெரும் தாக்குதலை நடத்தியது. உலகிலேயே ஈரானின் அதிகப்படியான தாக்குதலுக்கு உள்ளான நாடு அமீரகம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலடி கொடுக்கவே அமீரகம் தனது போர் விமானங்களை ஈரானுக்குள் அனுப்பி அங்கிருக்கும் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும் ஆலைகள் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகங்களை சிதைத்துள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுமையான உளவு தகவல்களை வழங்கி உதவி புரிந்துள்ளன. குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள தீவுகள் மற்றும் லாவன் தீவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஈரானின் பொருளாதாரத்திற்கு பலத்த அடியை கொடுத்துள்ளது. ஈரானின் தாக்குதலில் இருந்து அமீரகத்தை பாதுகாக்க இஸ்ரேல் தனது புகழ்பெற்ற அயன் டோம் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் தனது ராணுவ வீரர்களையும் ரகசியமாக அமீரகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. இது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்நாட்டின் மோசாட் உளவு அமைப்பின் தலைவர்கள் ரகசியமாக அமீரகத்திற்கு பயணம் செய்து இந்த போர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததும் இப்போது அம்பலமாகியுள்ளது. அதே நேரத்தில் அண்டை நாடான சவுதி அரேபியா இந்த விவகாரத்தில் சற்றே மாறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டிருந்தது. ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்துவதை விட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று சவுதி விரும்பியது. ஆனால் அமீரகமோ ஈரானின் பயங்கரவாத செயல்களுக்கு அந்த நாடுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறி தனது ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை தொடர்ந்தது. அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் மற்றும் இஸ்ரேலுடன் அமீரகம் கொண்டுள்ள இந்த நெருக்கமான இராணுவ கூட்டணி மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியலில் ஒரு புதிய மற்றும் மிகவும் அபாயகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போர் நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் இப்பொழுது உலக அளவில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளன.